Hello friends, welcome to our channel. Like நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Maruti 800 ஓட ignition system வந்து எப்படி வர்க் ஆகுது அப்படினு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அந்த ignition coilோட வயரிங் மாதிரி வந்து வண்டில வந்து எப்படி ஸ்பார்க் ஜெனரேட் ஆகுது அப்படிங்கற டீடைல்ஸ் உங்களுக்கு லைவா காமிக்க போறேன். என்னென்ன கம்ப்ளைன்ட்ல வண்டி ஸ்டார்ட் ஆகாம இருந்துச்சுனா அதை எப்படி ரெக்டிஃபை பண்றது அப்படினு சொல்லி வீடியோவை கடைசி வரை பாக்கும்போது நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இக்னிஷன் சிஸ்டத்துக்கு மெயின் காம்பனண்ட் இக்னிஷன் சிஸ்டம்னா வேறு ஒன்றும் இல்லை, வண்டி ஸ்பார்க் ஆகக்கூடிய சிஸ்டம் தான். ஒவ்வொரு வண்டியில் இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட்லாம் வேறு மாதிரி இக்னிஷன் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. 95 2005 வரை மாருதி 800 ஓம்னி வேகனாரு ஜென்னு இந்த வண்டிக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த காயில் சிஸ்டம் தான் கொடுத்துருப்பாங்க. இதுதான் மெயின் காம்பனண்ட் இக்னிஷன் காயில். இது பார்த்திங்கன்னா பலாஸ்ட் ரெசிஸ்டர். அதே மாதிரி இதுக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிடுறேன். அதாவது ஸ்பார்க் ஆகிறதுக்கு மட்டும் பேட்ரி தேவை, இக்னிஷன் காயில் தேவை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இக்னிஷன் கேபிள், டிஸ்ட்ரிபியூட்டர் யூனிட்டு, ஸ்பார்க் ப்ளக்கு, இவ்வளோ தான் நம்ம இக்னிஷன் சிஸ்டத்தில் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கான ஒயரிங் டீட்டெயில்ஸ் எப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இக்னிஷன் காயிலில் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலேயே பலாஸ்ட் ரெசிஸ்டர் வச்சுருப்பாங்க. பலாஸ்ட் ரெசிஸ்டரோட மெயின் ரோல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டராக ஆக்ட் ஆகும். வோல்டேஜ் ரெகுலேட்டர்னால் அப்படி இல்லை, நம்ம இதுக்கு கொடுக்கக்கூடிய இன்புட் வோல்டேஜ் வந்து 12 வோல்ட்டு 13.5 14 வோல்ட் இருந்தாலும் இதோட அவுட்புட் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 8 to 9 வோல்ட், அதாவது கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் அப்படிம்பாங்க. கான்ஸ்டண்ட்டாக அதே வோல்டேஜ் தான் இந்த இக்னிஷன் காயிலுக்கு கொடுக்கும். அதோட வேலையை தான் இந்த பலாஸ்ட் ரெசிஸ்டர் பண்ணுது. இதுக்கான இன்புட் வோல்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இக்னிஷன் கீ, அதாவது நம்ம சாவி ஆன் பண்ணால் மட்டும்தான் இதில் 12 வோல்ட் கான்டாக்ட் ஆகும். மற்ற டைம் பார்த்திங்கன்னா இதில் வோல்டேஜ் வராது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதோட இன்னொரு எண்டு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இந்த எண்டு எதுக்காண்டி அப்படின்னா சப்போஸ் ஒரு பிரேக் டவுனில் போய் நம்ம வண்டி ஸ்டார்ட் ஆகலை, நம்மளுக்கு வந்து இந்த பலாஸ்ட் ரெசிஸ்டர் வந்து டேமேஜ் ஆகிட்டு அப்படின்னா நம்ம அந்த டைமுக்கு நம்ம இந்த 12 வோல்ட் வோல்டேஜை வந்து டைரெக்டாக இதில் கொடுத்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் ஷாப்பில் விட்டு இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி தான் இந்த எண்டு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த எண்டில் இன்னொரு ஒயரும் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒயர் எங்கே இருந்து வரும் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். இந்த ஒயர் எதுக்காண்டி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் காயில், அதாவது செல்ஃப் மோட்டரில் இந்த ஒயர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒயர் வேறு எங்கேயுமே போயிருக்காது. இந்த ஒயர் டைரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம செல்ஃப் அடிக்கும்போது ஒன்று வந்து சொலினாய்டுக்கு போகும், இன்னொரு ஒயர் வந்து அது பக்கத்துலேயே பேரலாக கொடுத்துருப்பாங்க. இந்த ஒயர் தான் இந்த ஒயருக்கு போகுது. அதாவது சாவி ஆன் பண்ணோன்னா 12 வோல்ட் இங்கே வந்து நிற்கும். பலாஸ்ட் ரெசிஸ்டர் அதை ரெசிஸ்ட் பண்ணி கரெக்டாக 8 to 9 வோல்ட்டுக்கு கொண்டு வரும். திருப்பி பாசிட்டிவ் வோல்டேஜ் எங்கே போகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதிலே பாசிட்டிவ் டெர்மினல், அது ப்ளஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அந்த ப்ளஸ் வோல்டேஜுக்கு இது வந்து நிற்கும். திருப்பி பார்த்திங்கன்னா நெகட்டிவ் வோல்டேஜ் வந்து டைரெக்டாக நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் யூனிட்டில் இருந்து தான் கிடைக்கும். இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் யூனிட்டில் வந்து ஒரு கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும். அந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து வண்டி சுத்த பார்த்திங்கன்னா சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் நடக்கிறதுனால டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஹை வோல்டேஜ் கரண்ட், பீக் கரண்ட் அப்படிம்பாங்க. அந்த பீக் கரண்ட் பார்த்திங்கன்னா ஹை வோல்டேஜ், அதாவது 22,000 வோல்ட்டை வந்து திருப்பியும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அனுப்பும். இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அந்த 22,000 வோல்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எல்லா சிலிண்டருக்கும் போகக்கூடிய வேலையை, ஃபயர் பண்ணக்கூடிய வேலையை பண்ணக்கூடிய மெயின் ரோல் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டரோட ரோல் என்ன அப்படின்னா கெப்பாசிட்டரை சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் ஆக பண்ணுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹை கரண்ட் வோல்டேஜை டிஸ்ட்ரிபியூட் பண்ண யூஸ் ஆகுது. அதுக்கு தான் இது பேர் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிம்பாங்க. அந்த ஹை வோல்டேஜை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லி பேசிக்காக பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் 3 மெயின் காம்பனன்ட்ஸ் தான் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா இந்த பலாஸ்ட் ரெசிஸ்டர். இந்த பலாஸ்ட் ரெசிஸ்டர் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு இதில் ஹை வோல்டேஜ் வராது. அதை நம்ம எப்படி செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த 12 வோல்ட்டு கொடுத்துருக்கதை வந்து இந்த எண்டை கடத்தி விட்டுட்டு இந்த 12 வோல்ட்டு இங்கே கொடுத்திங்கன்னா பலாஸ்ட் ரெசிஸ்டர் இருந்துச்சுன்னா வண்டி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இதை மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணால் போதும். இந்த 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. 2 ஸ்க்ரூவையும் லூஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு பலாஸ்ட் ரெசிஸ்டர் வந்து இருந்துச்சுன்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வீடியோவில் போக நான் அதை லூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து டிரான்ஸ்ஃபார்மர். இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி தான். இக்னிஷன் காயில், டெல்கோ காயில், ஸ்டார்டிங் காயில் அப்படி நிறைய பேரில் சொல்லுவாங்க. இது லூகாஸில் இருக்கும், போஸ் கம்பெனியில் வரும், நிறைய பிராண்டில் வருது. இது இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் 12 வோல்ட்டு டைரெக்டாக நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி நெகட்டிவ் வோல்டேஜை நம்ம பேட்டரியில் வச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா பீக் வோல்டேஜ் இதில் வரணும். அதை வந்து நம்ம ஒரு ஸ்பார்க் ப்ளக்கை மாட்டி தான் செக் பண்ண முடியும். இது 2வது. இது ஃபெயிலியர் ஆனாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. 3வது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிபியூட்டரில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டன்ஸ். இதான் அந்த கெப்பாசிட்டர் யூனிட், காண்டாக்ட் பிரேக்கர் யூனிட் அப்படிம்பாங்க.
இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சுத்த காண்டாக்ட் ஆகி விட்டு போகணும். அதாவது சீரியல் பல்பு மின்னி போகிற மாதிரி இதோட வோல்டேஜ் வந்து விட்டு இப்படி அடிக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த பீக் வோல்டேஜ் ஜென்ரேட் ஆக யூஸ் ஆகுது. இப்போ உள்ள கார்லலாம் பார்த்தீங்கன்னா ஈசி யூனிட் போட்டிருப்பாங்க. அது மூலமாக அந்த பல்ஸ் வேவ் மூலமாக இக்னிஷன் காயிலேருந்து கரண்ட் ஜென்ரேட் ஆகும். இப்போ வந்து சாவியை ஆன் பண்ணி வோல்டேஜ் செக் பண்ணி காமிக்கிறேன். இது நம்ம கையில் இருக்கிற ஸ்பேர் காயில். சாவியை ஆன் பண்ணிட்டேன். இதிலே பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இது பழைய கடையில் வாங்கினாலும் வாங்கிக்கலாம், இல்லை புது கடையிலனாலும் 1000 ரூபாய்க்குள்ள தான் வரும். இது போயிருந்துச்சுன்னா டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு ஸ்பேர் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனா மல்டிமீட்டரை வச்சு தான் நீங்கள் செக் பண்ண முடியும். அதாவது இது டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி தான். ப்ரைமரி வைண்டிங், செகண்டரி வைண்டிங் இருக்கும். ப்ரைமரி வைண்டிங்கில் பார்த்தீங்கன்னா லோ நம்பர் ஆஃப் காயில்ஸ் தான் வைண்டிங் சுற்றிருப்பாங்க. செகண்டரி வைண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹை காயில் சுற்றிருப்பாங்க. அதனால தான் ஹை வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகுது. இப்போது மல்டிமீட்டரோட நெகட்டிவ் எண்டை பேட்டரியோட மைனஸில் ப்ரோப்பில் எடுத்து மாட்டிட்டேன். இப்போ வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 20 வோல்ட்டில் வச்சுருக்கேன். இப்போ பாசிட்டிவ் எண்டை வந்து இதில் காமிக்கிறேன் பாருங்கள். 10.49 வோல்ட் வருது பலாஸ்ட் ரெசிஸ்டருக்கு முன்னாடி வைக்கும்போது. அதே மாதிரி பலாஸ்ட் ரெசிஸ்டருக்கு அப்புறம் வைக்கும்போது பாருங்கள் வோல்டேஜ் எவ்வளோ ட்ராப் ஆகுதுன்னு. 5.34 வோல்ட் தான் வருது. இது ஸ்டார்டிங் ஆகிட்டுனா உங்களுக்கு 7 to 9 வோல்ட் வரும். இதுலேருந்தே நீங்கள் உங்களுக்கு தெரியும் இது ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஸ்டெபிலைசேஷன் ஃபங்க்ஷனை பண்ணுது. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இது சாவி ஆன் பண்ணோன்னே ஹீட் ஏறுது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இது சாவி ஆன் பண்ணோன்னே ஹீட் ஆகும். இது ஒரு லோடாக ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதுக்கு நெகட்டிவ் சப்ளையும் கிடச்சிரும், பாசிட்டிவ் சப்ளையும் கிடைக்கும்போது இது ஹீட் ஏற தான் செய்யும். அதே மாதிரி இந்த ஒயர் எங்கேருந்து வருதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம கிராங்க் பண்ணும்போது இந்த டைரக்ட் கரண்ட் அப்படிம்பாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் வந்து உட்காராமல் டக்குன்னு வோல்டேஜ் வர்றதுக்காண்டி தான் இந்த ஒயர் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஒயர் வேறு எங்கேருந்து வர்றதில்ல, செல்ஃப் மோட்டரோட இந்த எண்டு இதிலேருந்து தான் வரும். கண்டினியூட்டி வச்சு உங்களுக்கு அந்த ஒயரையும் நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரோட பாசிட்டிவ் எண்டில் நீங்கள் பாருங்கள். பாசிட்டிவ் எண்டில் வைக்கேன் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 5.11 வோல்ட் வருது. நெகட்டிவ் வந்து டைரெக்டாக உங்களுக்கு கிடச்சிட்டு தான் இருக்கும். நெகட்டிவ் வோல்டேஜ் நான் செக் பண்ணி காமிக்கிறேன். பாசிட்டிவ் ப்ரோப்பை பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலில் மாட்டிட்டேன். நெகட்டிவ் ப்ரோப்பை எடுத்து நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்மரோட இல்லைனா இக்னிஷன் காயிலோட நெகட்டிவ் எண்டில் வைக்கிற பாருங்க. 10.21 வோல்ட் வருது. டிஸ்ட்ரிபியூட்டரில் இருந்து கெப்பாசிட்டரோட அவுட்புட் இதில் இருந்து வைக்கிறோம் பாருங்கள். 11.09 வோல்ட் வருது. இதில் எதுக்கு 10 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பலாஸ்ட் ரெசிஸ்டர் வந்து ஒரு லோடாக ஆக்ட் ஆகுறதுனால தான் முடியாது, ஹீட்டு பயங்கரமாக இருக்கும். இதனால தான் சாவியை ஆன் பண்ணி அப்படியே வச்சிங்கன்னா உங்களுக்கு வண்டி வீக் ஆயிரும் அப்படிம்பாங்க. இது நம்ம இந்த இதில் வைக்க பாருங்கள், பியூர் நெகட்டிவ் வோல்டேஜ் கிடச்சிரும். இதனால் நம்மளுக்கு 11 வோல்ட், 1 வோல்ட் கூட கிடைக்குது. இப்போ உங்களுக்கு ஒயரிங் டீட்டெயில்ஸ் சிம்பிளாக நம்மளுக்கு புரிஞ்சிடும். மல்டிமீட்டர் வச்சு பார்க்கும்போது சாவி ஆன் பண்ணோன்னே ஆக்சஸரி கீழேருந்து 12 வோல்ட் வருது. அதே மாதிரி 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மருக்கு நெகட்டிவ் வோல்டேஜ் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து அந்த கெப்பாசிட்டரோட அவுட்புட் லைன்லேருந்து நெகட்டிவ் வோல்டேஜ் கிடைக்கி நம்ம கிராங்க் பண்ணும்போது இந்த கெப்பாசிட்டர் சார்ஜிங் ஆகி டிஸ்சார்ஜிங் ஆகுறதுனால இது வந்து ஹை வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகி நம்மளுக்கு ஸ்பார்க்கை வெளியே விடுது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இந்த வோல்டேஜ் வந்து நம்மளுடைய செல்ஃப் மோட்டரோடது. இப்போ அதை உங்களுக்கு செக் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி மூடில் போடணும். கண்டினியூட்டி மூடினா இந்த பஸ்ஸர் மாதிரி இருக்குது மூடு. இப்போ வந்து நம்ம இதில் வரக்கூடிய ஒயரு, இந்த ஒயரு எதுவும் கட்டாக இருந்துச்சு அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி மூட்டில் போட்டு ஒரு ப்ரோப்பை இந்த டெர்மினல்லையும் இன்னொரு ப்ரோப்பை வந்து நம்ம செல்ஃப் மோட்டர் பக்கத்தில் இருக்கிற டெர்மினலையும் வைக்கும்போது பார்த்திங்கன்னா பஸ்ஸர் சவுண்டு கேட்கணும். ஓகே, பஸ்ஸர் சவுண்டு கேட்கு. அப்போ இந்த ஒயர் கான்டாக்ட் நல்லா இருக்குது. இப்படி தான் இந்த ஒயரை செக் பண்ணணும். இந்த ஒயர் கண்டிப்பாக கொடுக்கணும். இது கொடுக்கலனாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகும். கொடுக்கலனா உங்கள் வண்டியிலேருந்து டக்குன்னு இந்த இக்னிஷன் காயில் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்காண்டி தான் இந்த ஒயர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டிஸ்ட்ரிபியூட்டரில் வரக்கூடிய இந்த ஒயர் கலந்துருந்தாலோ இல்லை இந்த ஒயர் கலந்துருந்தாலோ இல்லை ஸ்பார்க் மெயின் கேபிள், அதாவது இக்னிஷன் ஹை வோல்டேஜ் கேபிள் கலந்துருந்தாலோ உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அப்படி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பேனட் ஓப்பன் பண்ணி இதை செக் பண்ணிக்கணும். இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மரோட இக்னிஷன் காயிலோட இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இங்கே 12 வோல்ட்லேருந்து இங்கே எவ்வளோ வோல்ட்டு வருது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்க.
பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரில் அதே மாதிரி தான் 20 வோல்ட்டில் வைக்கணும். அப்புறம் நம்ம பேட்டரியோட டைரக்ட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.10 வோல்ட்டு. பலாஸ்ட் ரெசிஸ்டரோட இன்புட் பார்த்தீங்கன்னா 12.40 வோல்ட் வருது. பலாஸ்ட் ரெசிஸ்டரோட அவுட்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 9 வோல்ட்டு. நான் சொன்ன மாதிரி தான் ரெசிஸ்ட் பண்ணி 9 வோல்ட் கொடுக்குது. காயிலுக்கு இன்புட் 9 வோல்ட் போகுது. இப்போ இந்த பீக்கு கரண்ட்டை உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. காயிலோட பாசிட்டிவ் எண்டில் ப்ரோப்பையும் நெகட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டரோட அனதர் எண்டில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வோல்டேஜ் வேரியாகி வரும். இந்த மாதிரி வேரியாகி வரணும். அதாவது 0 போகும், அடுத்து 3 வரும். இந்த மாதிரி ஏன்னா அது சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த வோல்டேஜ் இப்படி குறைஞ்சி வரணும். இப்படி வந்தால் நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் காயில், அதாவது அந்த கெப்பாசிட்டன்ஸும் நல்லா இருக்குன்னு சொல்லி அர்த்தம். வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த இக்னிஷன் காயிலு, பலாஸ்ட் ரெசிஸ்டரு, டிஸ்ட்ரிபியூட்டரு, கெப்பாசிட்டன்ஸு, ஸ்பார்க்கு கேபிளு, ஸ்பார்க் ப்ளக்கு இது எல்லாமே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் வரவே வராது. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்ம வண்டியோட ஸ்பார்க் இக்னிஷன் காயில் வந்து எப்படி நல்லா இருக்கா இல்லை போயிட்டா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து மெக்கானிக்கல் ரிலேட்டடான வீடியோ நம்ம சேனலில் வரும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வண்டி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வோல்டேஜ் செக்கப் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு எந்த காம்ப்ளைண்ட்ஸ் போயிருக்கோ அதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.